வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வானகர மீன் மார்க்கெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2-3 வீடியோ நம்ம சேனலில் போட்டாச்சு வானகர மீன் மார்க்கெட்டை. இன்றைக்கி வானகர மீன் மார்க்கெட்டில் மீனோட ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எந்த மீன் மார்க்கெட் போனாலும் காலையிலே போயிடுவேன் சீக்கிரமாக. இன்றைக்கும் வந்து வானகரத்தில் 7 மணிக்கெலாம் வந்தாச்சு. கூட்டத்தை மட்டும் பாருங்கள், என்ன மாதிரி இருக்குது பாருங்கள் கூட்டம். இந்த கூட்டத்தில் வந்து நம்ம வந்து மீனோட ரேட்லாம் எப்படி கேட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நான் இந்த வீடியோவில் புதுசாக எடுத்திருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா வானகரத்தில் வந்து லைவாக வந்து ஃபிஷ் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து கட்லா மீனும் அதுக்கப்புறம் வந்து ரோகு மீனும். இந்த மீன் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 180 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து நீங்கள் உள்ளே வாங்கினீங்கன்னா 120 ரூபாய்க்குலாம் கிடைக்குது. இது வந்து லைவ் ஃபிஷ்ன்றதுனால தான் இந்த ரேட்டு. நீங்கள் யாருன்னா இந்த மீன் அதிகமாக சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் இந்த மீனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மீனோட ரேட் வந்து அதிகமாக இல்லை கம்மியான்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். $180 எவ்வளோ யார் இப்படி? $200 200 ஐயா சொரா எவ்வளோ? 250 இது 300 300 120 250 வேறு பெருசாக இது 320 எவ்வளோண்ணா இது? எவ்வளோண்ணா கிலோ? 180 இது திருக்க 100 ரூபாவா? 150 தானே இது? 150 தானே? 180 இன்றைக்கி வானத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருந்தது வஞ்சர மீன்லாம். இப்போ நீங்கள் பார்க்குற வஞ்சர மீன் வந்து கிலோ வந்து 550 ரூபா. ரொம்ப பழைய மீன் இது. பார்த்தாலே தெரிஞ்சுது, வயிறு எல்லாமே கிழிஞ்சு போயிருந்தது, ப்ரௌன் கலரில் இருந்தது. அப்படி செதில்லாம் நீங்கள் வாங்கும் போது கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்து வாங்குங்க. இந்த மீன் எவ்வளோ? காரப்பொடி 200 ரூபாவா? 200 ரூபாவா? எவ்வளோ இறா? எவ்வளோ? 300. இங்கே பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டியான சங்கரா இருக்குது. ஒரு சங்கரா வந்து 200 ரூபா, இன்னொன்று வந்து 250 ரூபா. இந்த 250 ரூபா இருக்கிற சங்கரா வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ரெண்டுத்தையுமே வாங்கி பாருங்கள். ரெண்டுத்தையும் வாங்கி பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த மஞ்சள் கோடு இல்லாத இருக்குது பார்த்தீங்களா, அது சூப்பராக இருக்கும். மஞ்சள் கோடு வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். இந்த கலப்பு மீன் பார்த்தீங்கன்னா வந்து கிலோ வந்து 200 ரூபா. போன வாட்டிலாம் வந்து 150 ரூபா வச்சுது. இந்த வாட்டி 200 ரூபா. இதில் வந்து அதிகமாக வந்து நவர மீன் தான் இருந்தது. நவர மீனும் வந்து சங்கரா மீன் இருந்தது. அப்புறம் ஊடா மீன் 2-3 இருந்தது. கொடுவாலே பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டி இருக்குதுன்றாங்க. ஏற்கனவே ஒரு கொடுவா வந்து நம்ம ஒரிஜினல் கொடுவா ஒன்று பார்த்துருக்கோம், அசல் கொடுவா. இந்த கொடுவா வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் சாப்பிட்டதில்லை. நீங்கள் யாரும் சாப்பிட்டுருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. பெரிய மீனா போடுங்க. 250 200 வேற வந்து 400 ரூபா. அது 100 ரூபா வாழை. 100 ரூபா கரெக்டாக வந்து 250. 250 பாரா
மக்களை இப்போ நீங்கள் பார்க்குற மீனோட பேர் வந்து விலாங்க மீன் சொன்னாங்க. நீங்கள் யாருன்னா இந்த மீனை சாப்பிட்ருந்தீங்கன்னா இந்த மீனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் சாப்பிட்டது கிடையாது. நீங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் ஒரு வாட்டி வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். இந்த காரப்பொடி மீனை பார்த்தா நான் விட மாட்டேன், ஏன்னா வாங்கிடுவேன். இது வந்து குழந்தைங்களுக்குலாம் அவ்வளோ நல்லது. சளி எல்லாம் அப்படியே அறுக்கும். நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து இது வந்து மருந்து குழம்பு மாதிரி இது செஞ்சு சாப்பிடுவோம். அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் யாருன்னா இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மக்களே. 350 வாழை பெருசா பெரிய வாழை 250 ரூபா. இன்றைக்கி வானகத்தில் பார்த்தீங்கன்னா வஞ்சர மீன் அதிகமாக இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குற வஞ்சர மீன் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 800 ரூபா. இன்றைக்கி வஞ்சர மீன் வந்து 2-3 கல்லில் தான் இருந்தது வானகத்தில். இன்றைக்கி ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. லாப்ஸ்டாரா எவ்வளோண்ணா அது? 300 ரூபா. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து லாப்ஸ்டார் எறா அப்படின்னு சொன்னார். கிலோ வந்து 300 ரூபாவா. நான் இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் பார்த்தது கிடையாது. இதான் முதல் தடவை பார்க்குறேன். இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்கள் யாரும் சாப்பிட்ருக்கீங்களா மக்களே? எவ்வளோ ஷீலா? 300 ரூபாவா? இப்போ நீங்கள் பார்க்குற நண்டு தான் சிவப்பு நண்டு. இதுவும் கடல் நண்டு தான். இது வந்து சின்ன சின்னதாக தான் இருக்கும், ஆனால் சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதில் நீங்கள் ரசம் வச்சு இடித்து வச்சு ரசம் பண்ணுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். சளிக்கெல்லாம் வந்து அவ்வளோ நல்லது. இது பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 150 ரூபா. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. 1.5 கிலோ 100. வெலை மீன் இது எவ்வளோ? இது 250. 350, 400. இந்த டைகர் ப்ரான்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 900 ரூபாவாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கினாலே வந்து 1000 ரூபா தான். கோவலத்துலேயே 1000 ரூபா தான். இன்னும் காசிமேட்லாம் போனீங்கன்னா இன்னும் கம்மியாகவே கிடைக்கும். இங்கே நம்ம வானகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இறாலாம் வந்து ரேட் அதிகமாக தான் இருக்குது. வெளியிலே கம்மியாக இருக்குது. மற்றபடி மீன்லாம் கம்மியாக இருக்குது. ஆனால் இறா ரேட் மட்டும் கொஞ்சம் அதிகம் தான் வானகத்தில். டைகர் எவ்வளோண்ணா? 900 ரூபா. எவ்வளோ சீலா இது? சீலா 300 ரூபா. சீலா 300. நாக்கு மீன்லேயே பார்த்தீங்கன்னா 2-3 வெரைட்டி இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற நாக்கு மீன் வந்து கிலோ வந்து 350 ரூபா. இந்த நாக்கு மீன் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதை விட இன்னும் டேஸ்ட்டான ஒரு நாக்கு மீன் இருக்குது. அது ஒரு வாட்டி நான் உங்களுக்கு காட்டுறேன். காசிமேட்டில் இருக்குது, நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மார்க்கெட்டில் வருமா இல்லையான்னு தெரியல. நம்ம கோவத்தில் பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த சின்ன சின்னதாக வரும் பட்டையாக. அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதை விட இது டேஸ்ட்டாக இருக்கும். இதை விட இன்னொரு மீன் டேஸ்ட் இன்னும் அதிகமாகவே இருக்கும். 250. அது 3 பீஸ் நிற்குமா? 400. நீங்களே பாருங்கள் கூட்டம் எந்த அளவுக்கு பாருங்கள். நிற்கக்கூடிய இடம் இல்லை, சரியான கூட்டம். இந்த கூட்டத்தில் வீடியோ எடுத்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கலாம். நன்றி.